ஸோ வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பேச போறோம்னா கிளைமேட் சேஞ்ச். அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு ஒரு ஷோ நடத்தலாம்னு இருக்கோம். ஸோ அந்த பாட்காஸ்டோட பேர் எர்த் கால்ஸ் பொல்யூஷன் அன்வீல்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப பேச போயிட்டு இருக்கு. பட் ஆனால் மக்கள் யாருமே அவேர் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், எர்த் கால்ஸ் பொல்யூஷன் அன்வீல். அண்ட் இங்கே நான் என்னோட ஜாயின் ஆகிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தோழர் சேயான் அண்ட் நானும் வினீத். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இந்த பாட்காஸ்ட்டை ரன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பாட்காஸ்ட்ல தோழர்னு நாங்கள் யூஸ் பண்ற வேர்டு வந்து நீங்க தப்பா அது இன்ஃபர் பண்ணிக்காதீங்க. அது வந்து கம்யூனிஸ்டோட ஐடியாலஜி கிடையாது. நாங்க கம்யூனிஸ்டும் கிடையாது, கேபிட்டலிஸ்டும் கிடையாது. வி ஆர் ஹியூமனிஸ்ட். அண்ட் நாங்க வந்து எந்த கொள்கைக்கும் நாங்கள் வந்து துணையா இல்லை. வி ஆர் லைக் ஹியூமன்ஸ்க்கான ஒரு அடிப்படை விஷயத்த வந்து பேசுறதுக்காக இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த வகையில ரெண்டு பேரையும் நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். மை செல்ஃப் வினீத். பாத்தீங்கன்னா ஃபேஷன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கோர்ஸ்க்காக நான் வந்து இப்போ என்ட்ரன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ டீட்டெயிலாக பேச தேவையில்லை. பட் ஸ்டில் இப்போ வந்து நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் தோழர், நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே தோழர், மைசெல்ஃப் சேயோன். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஐடியாலஜி நீ எல்லாருமே யோசிக்கலாம், ஏன்டா படிக்கிற நேரத்தில் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் இந்த ஐடியாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து 10th +1 +2லயே இது வந்து என்ன உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் ஏன் அவங்கள நம்மளை பாதுகாத்து நம்மளை பண்ணி நம்மள ஒட்டுமொத்தமா நம்மள ஒரு சொசைட்டியா மாத்தி நம்மள வாழ வச்சுட்டு இருக்க இந்த பூமியை ஏன் நம்ம வந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் எனஃப். பிகாஸ் நம்ம வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு ஒரு சோற்று பதம் அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் நாம வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியை வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியா ஒரு ஒரு சுற்றுச்சூழலை வந்து மாசுபடாத அளவுக்கு ஒரு எக்காலஜிக்கல் ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றதுதான் இந்த மெயின் ஐடியாலஜி இந்த மொத்த ஷோவுக்கும். அண்ட் இந்த எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் 0. ஸோ நாங்க எங்களை பத்தியும் அண்ட் இந்த மொத்த பாட்காஸ்டோட மெயின் கோர் என்ன அப்படின்றதுன்னா இந்த எபிசோட் பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த ஐடியாலஜி இதெல்லாம் தவிர்த்து நாங்க ரெண்டு பேரும் எப்படி இணைந்தோம் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டா. ஃபர்ஸ்ட் வந்து வினித் தோழர் வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் அவங்க தோழரும் வந்து பாத்தீங்கன்னா 10th இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் +1 +2ல கனெக்ஷனே இல்லை. ஏன்னா +1 +2 தான் போட்டு புரிவாங்கல்ல, அதனால நாங்க வந்து அப்பார்ட். அண்ட் இந்த +2 லீவ்ல யோசிச்சேன், இந்த மாதிரி ஏன் லீவ்ல சும்மா இருக்கிறோமே, ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணேன். அது அப்படியே நிக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நபர்கிட்ட நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து பேரை மென்ஷன் பண்ண விரும்பல. சொன்னப்போ அவங்க வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு, அவங்களுக்கும் சில சூழ்நிலை காரணமாக பண்ண முடியல. நானும் சரி நாமளே பண்ணலாம் அப்படின்னா எனக்கும் டைம் கிடைக்கல. என்னடா லீவ்ல வெட்டியா இருக்கிறவனுக்கு என்னடா டைம் கிடைக்கலன்னு கேட்பீங்க. எப்படி சொல்றது, எனக்கு என்ன பண்றது எப்படி தனியா அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு நாள் திடீர்னு தோழருக்கு கால் பண்ணிட்டு எதர்ச்சியா தான் இதை பத்தி பேசினேன். அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு வந்து உடனே சரி தோழர் நம்ம பண்ணலாம், ஒரு ப்ளசன்ட் டே அன்னைக்கு சூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் பேசி இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் வந்து இப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ஐடியாலஜி ஒண்ணுதான், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹெல்த்தி என்விரான்மெண்ட் ஃபார் ஃபியூச்சர். அவ்வளோதான். தோழர் வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? டெஃபினெட்லி. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப உலகம் வந்து எல்லாமே ஒரே நாடுங்கிற மாதிரி இல்ல, எல்லாம் பல நாடுகள் இருந்தும் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஏன்னா we are all humans, right? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் இணைஞ்சு செயல்படுற நேரம் வந்துருச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்து போர்கள் செஞ்சுக்கிட்டு நீ பெருசா நான் பெருசான்னு சண்டை போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம பிரிவினைவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் அதை மீறி நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கறதா இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டை உருவாக்குற ஒரு பாட்காஸ்டா இதை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். பிளஸ் இதுல இருந்து ஒரு கேள்விகள் கேட்க சொன்னாரு. ஸோ
ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, குளோபல் வார்மிங்னா என்ன? அதாவது கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கறத தோழர் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பிளஸ் இது வந்து ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்னெல்லாம் காசஸ் பண்ணும், அதாவது குளோபல் வார்மிங்னால ஃபியூச்சர்ல நம்மளுக்கு என்னெல்லாம் பாதிப்பாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தோழர். ஓகே தோழர். ஆக்சுவலா குளோபல் வார்மிங் அப்படின்னா உடனே இவங்க நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்கன்னா, குளோபல் வார்மிங்னா புவி வெப்பமடைதல், ஓ அவ்வளவுதானா, இதுல என்ன பெருசா மேட்டர் இருக்கு அப்படின்னு நினைச்சிடறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். பிகாஸ் இப்ப ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளேசியர், அதாவது சதன் போல் அண்டார்டிகா, அதுல இருக்கிற கிளேசியர்ஸ், அதாவது பனிப்பாறைகள் வந்து உருகி விழுக ஆரம்பிச்சிருக்குது. நீங்க வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட, நாசாவோட ரிப்போர்ட்ஸை கூட நாங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல லிங்க் கொடுக்குறோம், நீங்க வேணா போய் பாருங்க. ஃப்ரம் தி டேட் ஆஃப் 1997 சம்திங் அரௌண்ட் லைக் தட், 19th century, அதுல இருந்து நீங்க வந்து டைம் லாப்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். நமக்கே நம்ம எப்பயும் போல வாழ்ற மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம சுற்றி நடக்கிற இந்த என்விரான்மெண்டல் மாற்றங்கள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கொள்றது இல்லை. நம்ம வந்து அதை பாக்குறது இல்லை. நம்ம டெய்லி எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்றோம், குளிக்கிறோம், பேக மாட்டுறோம், சாப்பிட்டு சாப்பிடாம அப்படியே எந்திரிச்சு ஓடுறோம், பஸ்ஸை பிடிக்கிறோம், போய் ஆஃபீஸ் ஒர்க் பண்றோம், நான் இதுமாதிரி வேலை செய்யறோம், அப்புறம் திருப்பி வரோம் நைட்டு, திருப்பி வந்துட்டு திருப்பி என்ன அப்பதான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகி உட்காருவோம், அப்புறம் திருப்பி டிவி போய் சோசியல் மீடியா எல்லாம் அதை பார்ப்போம். அவ்வளவு நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம கண்டுக்கிறது இல்லை. இதுல சில பேர் வந்து என்விரான்மெண்ட்டை காக்கிறதுக்காக ஈகோ ஃப்ரெண்ட்லி வேஸ்ல வந்து ஃபார்மிங் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். பட் ஸ்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்றது கிடையாது. நம்ம ஹோம் பிளானட்டை காப்பாத்துறது நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர்த்தோட செயல் கிடையாது. ஒட்டுமொத்த உலக மக்களும் சேர்ந்து இணைந்து கவர்மெண்ட்ஸ் இதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்தா மட்டுமே இந்த மொத்த குளோபல் வார்மிங்கும் ஸ்டாப் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், குளோபல் வார்மிங்னா என்ன? குளோபல் வார்மிங்கிறது எக்ஸாம்பிள் வந்து வீனஸ் பிளானட் எடுத்துக்கலாம். வீனஸ் பிளானட் வந்து பாத்தீங்கன்னா அதோட அட்மாஸ்பியர் வந்து திக்கா இருக்கும். வீனஸ் பிளானட்டோட அட்மாஸ்பியர் திக்கா இருக்கிறதுனால சன்லைட் உள்ளார போகும், ஆனா வெளியே வராம ட்ராப் ஆகிக்கும். ட்ராப் ஆகுறதுனால என்ன ஆகும்னா உள்ளாரே அதோட ஹீட் கண்டென்ஸ் ஆகி அப்படியே ஒரு எப்படி சொல்றோம்னா அதோட மொத்த லேண்ட்ஸ்கேப்புமே ஃபுல் ஹீட் ஆயிருது. இன்ஃபேக்ட் நம்ம மொத்த சோலார் சிஸ்டமே வீனஸ் பிளானட் தான் ஹாட்டஸ்ட் பிளானட்ஸ்வாங்க. அண்ட் அதே மாதிரிதான் லைக் நம்ம வந்து கிரீன் ஹவுஸ் கேஸை வந்து நம்ம வெளிப்படுத்த என்ன ஆகிருதுன்னா நம்ம பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல வந்து அது போய் தேங்கி 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 ஒரு ஷீல்டா மாற ஆரம்பிச்சிருது. ஷீல்டா மாறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ள இருந்து நம்ம அனுப்புற ஹீட் ஆகட்டும், வெளியே இருந்து வர சன்லைட்டோட ஹீட் ஆகட்டும் உள்ளாரே டிராப் ஆக ஆரம்பிக்குது. இதுதான் குளோபல் வார்மிங், அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்பாங்க. ஸோ இது வந்து இன்னும் ஒரு சில 100 வருஷங்கள், இன்னும் ஒரு 50 வருஷங்கள் தாண்டிச்சுன்னா என்ன ஆகிரும்னா உள்ள இருக்க ஹீட் வெளியே தப்பிக்க இடமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லா ஃபார்ம் ஆகிக்கும் அந்த கார்பன்ஸ் அண்ட் நைட்ரஜன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்புறம் அடுத்து ஹாட்டஸ்ட் பிளானட் நாமளும் ஆயிடும். அப்புறம் உயிர்கள் வாழ தகுந்தது இல்லாத இடமா மாறி செடி கொடிகள் எல்லாம் இறந்து மனிதர்கள் வந்து அழிவு நோக்கி சென்று வாழ்வார்கள். இதுதான் குளோபல் வார்மிங். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை வந்து உருகி விழுந்திருக்கு. அது மொத்தமா உருகிறதுக்கே 7 வருஷம் ஆகும். ஸோ அதேதான் இதே மாதிரி பனிப்பாறைகள் உருக உருக என்ன ஆகும்னா ஓஷனோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓஷனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா என்ன ஆயிரும், நம்மளோட சீ ஷோர்ல இருக்க பிளேசஸ் வந்து சுனாமியாலேயோ இல்ல தண்ணிகள் வந்து ஊருக்குள்ள புகுந்து மொத்த இடத்தையும் உள்ளார வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரிதான் லெமூரியா கண்டம், குமரி கண்டம் அப்படின்பாங்க. இது ஒரு கான்செப்ட் தான். குமரி கண்டம் இருந்ததா இல்லையா அது வந்து ரெண்டாவது செகண்டரி. ஆனா இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இதே மாதிரி ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு அது கடலுக்கு அடியில போயிருச்சு. பட் நாம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிளானட்டை வந்து கன்சர்வ் பண்ணி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்காக வழிவிடுறது தான் ஒரு சிறந்த இது. அதை வந்து நாங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த மொத்த பாட்காஸ்டோட நோக்கம். தேங்க்ஸ் தோழர் சொன்னதுக்கு. அண்ட் உண்மையிலேயே
அதுதான் நம்ம நோக்கமும் கூட. பட் இத வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப முக்கியமா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிற பாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கே அவங்களுக்கு நிறைய நேரம் போயிருது. பட் இப்ப வந்து ரீசெண்டா COP 29 அப்படிலாம் நடத்துனாங்க. ஸோ அதை பத்தி எல்லாம் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடுத்த எபிசோட்ல இருந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த எபிசோட்ல இன்ட்ரடக்ஷன் மட்டும் நம்ம கொடுக்க முயற்சி பண்ணோம். ஸோ இதோட தோழர் முடிச்சுக்கலாமா? தோழர். ஸோ இது வரைக்கும் நீங்க டியூன் பண்ணியிருந்ததுக்கு எங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இது வந்து எங்களோட யூடியூப் சேனல்ஸ், தோழரோடதாகட்டும் என்னோடதாகட்டும், இந்த 2 பேர்த்தோட யூடியூப் சேனல்லையும் நாங்கள் வந்து அப்லோட் பண்றோம். நீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நாசா ஹோஸோட ரிப்போர்ட்டையும் நாங்கள் யூடியூப்லயும் கொடுக்குறோம். அதே சமயம் இதோட டிஸ்கிரிப்ஷன்லயும் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஓகே தோழர், வைண்ட் ஆஃப் பண்ணிடலாமா? கண்டிப்பா வைண்ட் ஆஃப் பண்ணிடலாம். எஸ், வி வாண்ட் அ பெட்டர் வேர்ல்ட். அதுதான் இது இப்ப இருக்க லீடர்ஸ் கிட்டையும் கேட்கிறோம். அடுத்த ஃபியூச்சர்ல இருக்க போற நம்மள மாதிரி இருக்கிற சிட்டிசன்ஸ் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதுதான் நம்ம செய்யற கரெக்டான ஒரு விஷயமும் கூட. Thank you for listening to our podcast. So thank you. Thanks a lot.